குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 28/12/2025 மார்கழி மாதம் 13ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் மாதம், அஷ்டமி திதி. காலை 3:14 வரைக்கும் அஷ்டமி திதி. அதற்கு பிறகு நவமி திதி. ரேவதி நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், திருப்பெருந்துறை ஸ்ரீ மாணிக்க வாசகர் காலை வெள்ளி சிவிலைகளிலும் மாலை சிவபூஜை செய்தருளல். மாசற்ற குழந்தைகள் தினம். தங்கம் இங்கே வா ஒடியா. மாசற்ற குழந்தைகள் தினம். குழந்தைங்க இல்லைன்னா என்ன இருக்கு? குழந்தை செல்வம் தான் மிகப்பெரிய ஒரு செல்வம். அப்படிப்பட்ட அந்த குழந்தைகள் குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அதனால் யாழ் இனிது குழல் இனிது என்று சொல்வர், மழலை சொல் கேளாதவர். அந்த குழந்தைகளோட மழலை சொல்லுக்கு ஈடு இணையே இல்லை. குழந்தைங்க தான் உலகம் அப்படின்ட்டு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய அந்த குழந்தைகள் தினத்தை போற்றுவோம். குழந்தைகளை பாதுகாப்போம். குழந்தைகளை நாம் மென்மையாக கையாண்டு பத்திரமாக பார்த்துக்கணும். இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை, மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் சனி, ராகு. தனுர் நாளிகை 3:18. தனுர் நாளிகை 3:18. திதி நவமி திதி. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:45 to 8:45, மாலை 3:30 to 4:30. கௌரி நல்ல நேரம் 10:40 to 11:45, மாலை 1:00 to 2:30. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், கரணம் 10:30 to 12, ராகு காலம் 4:30 to 6. நம்ம எப்போவுமே ராகு கால பூஜை பண்ணுவோம், வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும். அது இன்றைக்கு 4:30 to 6. குளிகன் 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. சந்திராசிரமம் உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய ராசி பலன்: மேசம் குழப்பம், ரிஷபம் நற்செயல், மிதுனம் ஏமாற்றம், கடகம் வெற்றி, சிம்மம் உதவி, கன்னி சினம், துலாம் மறதி, விருச்சிகம் ஓய்வு, தனுசு துயரம், மகரம் போட்டி, கும்பம் சுகம், மீனம் இன்பம். நாளைய விசேஷங்கள். நாளைய விசேஷம் கெட்போட்ட ஆரம்பம், இன்றைய ராசி பலன்: மேஷம் குழப்பம், ரிஷபம் நற்செயல், மிதுனம் ஏமாற்றம், கடகம் வெற்றி, சிம்மம் உதவி, கன்னி சினம், துலாம் மறதி, விருச்சிகம் ஓய்வு, தனுசு துயரம், மகரம் போட்டி, கும்பம் சுகம், மீனம் இன்பம். சந்திராசிரமம் உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: மேஷம், மிதுனம், கன்னி, துலாம், தனுசு, மகரம். இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். எந்த ஒரு லட்சியத்தையும் அடையும்படி தொடர்ந்து அதில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு இதுல போட்டு. ஓகே. செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். வேலை ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் வீட்டில் இன்னைக்கு ராசி நட்சத்திர பலன் பார்க்கலாமா? அஸ்வினி செலவுகள் ஏற்படும் நாள், கவனமாக இருக்க வேண்டும். பரணி பணப்புழக்கம் அதிகரிக்கும். கிருத்திகை வழக்குகளில் வெற்றி. ரோகிணி புனித பயணம் செய்ய நமக்கு தகவல் வரும். மிருகசீரியிடம் பணம் சேரும் நாள். திருவாதிரை தொட்டது துளங்கும் நாள். புனர்பூசம் அனைத்து செயல்களிலும் துணிச்சலாக செயல்படுவீர்கள். பூசம் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். ஆயில்யம் பூர்வீக சொத்து வரும். மகம் குடும்பத்தினரால் நன்மை. பூரம் நன்மைகள் அதிகம் நடக்கும் நாள். உத்திரம் கவனமாக இருக்க வேண்டும். ஹஸ்தம் மனைவியினால் நன்மை. சித்திரை
நற்பலன்கள் அதிகம் ஏற்படும் நாள். சுவாதி பிரயாணத்தில் வெற்றி. விசாகம் நண்பர்களால் உதவி. அனுஷம் காரிய தடைகள் நீங்கும். கேட்டை மகிழ்ச்சி ஏற்படும் நாள். மூலம் கவனமாக இருக்க வேண்டும். பூராடம் மிகவும் அருமையான நாள், வெற்றி கிடைக்கும். உத்திராடம் வெற்றி நிச்சயம். திருவோணம் மகிழ்ச்சி ஏற்படும் நாள். அவிட்டம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள். சதயம் காரிய தடைகள் நீங்கும். பூரட்டாதி மகிழ்ச்சி ஏற்படும் நாள். உத்திரட்டாதி பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள். ரேவதி நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஓகே, இன்னைக்கு செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தீங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். மார்கழி 13ஆம் நாள். துர்காஷ்டமி. நாளைக்கு மோகினி அலங்காரம். நாளைக்கு பகல் 10 ராப்பத்து உற்சவம் ஆரம்பிச்சிடுச்சு. துர்காஷ்டமி மோகினி அலங்காரம். கெட்போட்ட ஆரம்பம் 6:30 காலை. அதற்கு பிறகு 30 முக்கோடி சர்வ முக்கோடி வைகுண்ட ஏகாதசி, அதாவது செவ்வாய்க்கிழமை. மோகினி அலங்காரத்தில் அவர் எம்பெருமான் சேவை செய்திருப்பார். இப்போ 4000 திவ்ய பிரபந்தத்தை அவர்கள் அரையர் சேவையாக அதை வழங்கி கொண்டிருக்கிறார். அது எம்பெருமான் அதை ஏற்றுக்கொண்டு அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை இப்பொழுது நாளைக்கு மோகினி அலங்காரம்னு நடக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். 10வது நாள் பூஜை. ஏன்னாக்கா பராசரப்பட்டர் தன்னோட அன்னைக்கு சேவை செய்து கொண்டிருப்பார். அதற்கு எம்பெருமான் பராசரப்பட்டரை தனக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டு ஒரு பக்தனை தேடி நமது எம்பெருமானே வருகின்றார். அப்போ அம்மாட்ட கேட்குறாங்க, என்ன பராசரப்பட்டர் உனக்கு தான் செய்வாங்களா, எனக்கு செய்ய மாட்டாங்களான்னு கேட்கின்ற பொழுது, எனக்கு தெரியாது நீங்களாச்சுன்றாரு. அப்போ சரி அப்போ இங்கே இரு, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனோட சேவையை எனக்கும் ஏற்றுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு அம்மாவை இருக்க வச்சுட்டு அம்மாவோட அலங்காரத்தில் எம்பெருமான் போகிறாரு. அப்போ எம்பெருமான் போகின்ற பொழுது பராசரப்பட்டர், உங்களுக்கே இது எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், பராசரப்பட்டர் போகிறாரு. பராசரப்பட்டர்கிட்ட அவர் மோகினி அலங்காரத்தில் வராரு. அதாவது அம்மாவனோட அலங்காரத்தில் அவர் அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் அம்மன் அப்படியே பார்த்து கொண்டே வராரு. பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது அந்த எம்பெருமானுடைய கண்களை பார்க்கின்ற பொழுது அவருக்கு தெரிஞ்சிருது. ஏன்னாக்கா, ஐயோ இது அம்மாவினுடைய கண்கள் இல்லை, எப்பவும் குளிர்ச்சியாக இருக்கும். இது ஒரு கண் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு கண் குளிர்ச்சியாக இருக்குது, ஒரு கண் கோபமாக இருக்கு. ஏன்னா எம்பெருமான் பகைவர்களுக்கு கோபமாகவும் பக்தர்களுக்கு காருண்யமாக குளிர்ச்சியாகவும் இருப்பார். இவர் பயந்துக்கிட்டு அதனால் எம்பெருமான்கிட்ட போகவே மாட்டார், அம்மாக்கிட்டேயே இருந்துக்குவார். அம்மா தான் எப்போ நம்மக்கிட்ட குளிர்ச்சியாக அன்பாக இருப்பாங்க, அதனால் அம்மாக்கிட்டே இருந்துக்கலாம் அப்படின்னு. இப்போ பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப இதாகிடுச்சு. வா, இது எம்பெருமான், அம்மா இல்லை, இது அம்மாவனோட கண்கள் இப்படி இருக்காது, இது வந்திருப்பது எம்பெருமான் தான் புரிஞ்சு அப்படியே சாஷ்டாங்கமாக விழுகிறாரு. அப்போ தான் எம்பெருமான் ஏன் நீ அம்மாவுக்கு தான் சேவை செய்வியா, எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அப்படியே சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து அவர் வணங்கி அவருக்கு அந்த இது செய்கிறாரு. இதுதான் மோகினி அலங்காரம். நாளை பராசரப்பட்டரின் வரலாறு. அப்புறம் அவர் ஒரு பக்தர்கள் தான் நம்ம தெய்வத்தை தேடிப்போம், தெய்வமே நம்மை தேடி வருகின்ற பொழுது அது அவ்வளவு எளிமையாகவும் பக்தர்களை பற்றி எப்படி நினைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சான்று இது வரலாறு. ஆகையினால் நம்மை பற்றி படைத்தவனுக்கு தெரியும், மரம் வைத்தவன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நமக்கு என்ன தேவை என்ன வேணுங்கிறது அந்த இறைவனுக்கு தெரியும். அதனால் அது ரொம்ப சிறப்பான ஒரு இது. நாளை அந்த மோகினி அலங்காரம், நாளை ஒரு சிறப்பு அலங்காரம். அதற்கு பிறகு வைகுண்ட ஏகாதசி, அதற்கு பிறகு ராப்பத்து உற்சவம்,
ராப்பத்து உற்சவம் 10 நாள், பகல் 10 உற்சவம், வைகுண்டம் மொத்தம் 21 நாள் உற்சவம். ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப போகணுன்னு ஆசை இருக்குது, என்னால் முடியல, கால் வலிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். அனைத்து குழந்தைகளுக்கும் குழந்தைகளின் சார்பாக நாம் குழந்தைகள் தின வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த வீடியோ.